செய்தியின் அடிப்படையில் வார்த்தையின்படியே உங்களோடு பேச ஆண்டவர் என்னை ஏவினார். So let's all read together the words from Romans chapter 8:28. Let's all read together. And we know that all things work together for good to those who love God, to those who are the called according to his purpose. Shall we read it in Tamil as well? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். Shall I give big hands to the Lord's promise? Hallelujah. சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். Amen. All things. The title I gave for this message is All Things Working Together for Good. எல்லாரும் சொல்லுங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். Hallelujah. Immediately we will question, how can it be possible when sad things and sorrowful things, bad things and bad news are coming to us? நான் ப்ரேயர் பண்ணுறேன். many a time I fasted and prayed, but God is not giving the proper answer, right answer, good news. But I am receiving bad news only, I am receiving sad news only. Everything is against me, physically, mentally, financially, spiritually as well. இப்படியாக பல காரியங்கள் எதிர்ப்பாக தான் நடக்குது. ஆனால் எப்படி இது நல்லது நடக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க, எப்படி ஆண்டவர் சொல்கிறார் அப்படி நீங்கள் கேட்கலாம். இந்த கொஸ்டின் எவ்ரிபடி ஹேஸ் இன் அவர் லைஃப்ஸ். when we are going through difficult situation, especially when we receive sad news and bad things and evil people, opponents and enemies, whenever they are fighting against, why it is happening, why God is allowing this, ஏன், எதற்கு, எப்படி முடியும் என்று சொல்லி நாம் திகைக்கிறோம், கலங்குகிறோம். நாம் ஆண்டவரை நாம் கொஸ்டின் பண்ணுறோம். many a time we are perplexed, we are confused, we are having anxieties like this. Why God is allowing this, and what is happening in my life, and how it will end. ஏன் எப்படி நடக்குது என்று தெரியல, புரியல, அது எப்படி முடியும்னு தெரியல என்று சொல்லி இந்த கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் சில கட்டங்களிலே பல நிலைகளிலே இருக்கிறது. ஆமென். எல்லாருக்கும் இருக்கும். அது வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், அல்லது பிள்ளைங்க படிப்பு விஷயத்தில் இருக்கலாம், அல்லது நம்முடைய ஆரோக்கியத்தில் இருக்கலாம், நம்முடைய ஃபைனான்ஷியல் விஷயத்தில் இருக்கலாம். எப்படியாக குடும்பத்தில் உறவுகளில் பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கும்போது எப்படி நன்மைக்காக முடியும் அப்படின்றது நமக்கு பெரிய ஒரு கொஸ்டினாக தான் இருக்கும். All these troubles and difficulties and sufferings and setbacks that we are going through, how can it work together for good, as this verse says? How is it possible? This is an interesting question only. We struggle to understand when we do not get immediate and clear answer for all these things. Because of this, we get frustration, we are disappointed, we are discouraged, and many a time we are questioning God, how it is possible, O Lord? எப்படி இது நடக்கும் என்று, நல்லதாக நடந்து முடியும்னு சொல்கிறீங்க, எப்படி எப்பொழுது அப்படி நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். பட் God is a God who knows for his children how to do and when to do and how good things should happen in their lives, because he is the one who created us. Say amen. அவருக்கு தெரியும் எப்பொழுது எப்படி எந்த நேரத்தில் செய்தால் என் பிள்ளைகளுக்கு சரியாக இருக்கும், பொருத்தமாக இருக்கும், நன்மையாக முடியும். சில வேளை நம்ம அவசரப்படும் போது தீமையாகவும் முடியும், இன்னும் சிக்கல் வரும், இன்னும் குழப்பம் அதிகமாகும். நாமாவே நம்முடைய சுய அறிவை கொண்டு, சுய ஞானத்தை கொண்டு, சுய திறமையை கொண்டு, மற்ற இன்ஃப்ளூயன்ஸை வச்சு, நம்முடைய பண பலம், பதவி பலம், மற்ற நண்பர்கள் பலம், அதிகார பலத்தை வைத்து நாம் சொல்லும்போது அது குழப்பத்தில், இன்னும் குழப்பத்தில் முடியும். ஆனால் when we wait for the Lord in faith, with prayer and faith, God will do everything together, work together for our good alone. Say amen. நம்ம பொறுமையோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் அவருடைய வேலையிலே நன்மைக்காகவே செய்து முடிப்பார். Work together, all things working together, whether it is bad or sad or good. நம்ம வாழ்க்கையில் இது அப் அண்ட் டவுனாக நடக்கும். இன்றைக்கி சந்தோஷமாக இருப்போம், நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரும். இன்றைக்கி உயர்வு இருக்கும், நாளைக்கு தாழ்வு இருக்கும்.
இன்றைக்கி இன்பம் இருக்கும், நாளைக்கு துன்பம் இருக்கும். இன்றைக்கு துக்கம் இருக்கும், நாளைக்கு சந்தோஷம் வரும். இதெல்லாம் அப்படியே ஸ்பைரலாக நமக்கு போயிட்டே தான் இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி ஃபார் த காட்ஸ் சில்ட்ரன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் இந்த வசனம். இது நாட் ஃபார் எவ்ரிபடி. ஆக்சுவலி திஸ் வேர்ஸ் இஸ் கிவன் ஃபார் த பிலீவர்ஸ், ஃபார் த பீப்புள் ஹூ பிலீவ் அண்ட் அக்செப்ட் காட், அக்செப்ட் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர்களுக்கு தான் இந்த வசனம் கொடுக்கப்படுகிறது. ஸோ இந்த மெனி a time, ஈவன் அவர் டியூரிங் டெஸ்டிமனி டைம் என்ன சொல்கிறோம் நம்ம? God is good all the time and all the time God is good அப்படின்னு சொல்கிறோம். ஏன்? in every situation God is good. Hallelujah. கர்த்தர் எல்லா நமக்கு சூழ்நிலை இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், வியாதிகள் இருக்கும், பலவீனங்கள் இருக்கும், எதிர்ப்புகள் வரும், தடைகள் வரும், ஆபத்து வரும், திடீர் மரணங்கள் நம்முடைய உறவில் ஏற்படும். இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நல்லவராக தான் இருக்கிறார். Hallelujah. That's why in every situation he is so good. We don't understand why it is happening. In our mind, நம்முடைய மனித அறிவில், மனித ஞானத்தில் இது ஏன் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியாது. So many believers are, even though powerful servants of God, எவ்வளோ பெரிய ஊழியக்காரர் இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வாழும்பொழுது கஷ்டம் பிரச்சனை வரும்போது we cannot understand why it is happening and why did it happen. எதுக்காக நடந்தது என்று யாருக்குமே தெரியாது. பெரிய ஊழியக்காரன் வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட சோதனைகள் வேதனைகள்லாம் வருகிறது. The great singer Don Mohin sang this song, God is good, நம்ம பாடுறோம்ல, all the time, though we may not understand all the plans you have for me, my life is in your hands, and through the eyes of faith I can clearly see God is good. அப்படின்னா எல்லாத்தையும் எனக்கு அறிந்து கொள்ள எனக்கு முடியல, ஆனாலும் என் கர்த்தர் எப்படி நடத்துவார், மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவர் என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. நன்மைக்காகவே முடிப்பார். அந்த ஒரு விசுவாசம் நமக்கு எப்பொழுதும் இருக்கும்போது the devil will come and say, hey, your God is not answering your prayer, God is not healing you, God is not solving your problem, God is not giving the visa or promotion or anything, God is not going to honor your children. இப்படியாய் நமக்கு பலவிதமான இந்த பிசாசினுடைய கேள்விகள் நம்ம மனதை துளைக்கும் பொழுது நம்ம சோர்ந்து போவது இயற்கை தான். It's natural for each and every human being, including the servants and believers of God, to be depressed, to be frustrated, to be disappointed and discouraged in this world, in our lives. But we have to believe that the God whom we serve and worship is the good God. Hallelujah. அவர் நல்லவராக தான் இருக்கிறார், ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கிறார். நன்மையைத்தான் அவர் செய்வார், நன்மையைத்தான் அவர் இப்பொழுதும் செய்வார். பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் only when we wait. நம்ம காத்திருக்கும் போது, பொறுமையோடு காத்திருக்கும் போது கஷ்டமாக தான் இருக்கும். எப்போ நடக்கும், எப்படி முடியும் என்று நம்ம சில வேளை சோர்ந்து போவது உண்டு. அப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அருமையான மகனே மகளே, தேவனிடத்தில் நீ அன்பு கூறுவாயானால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே இந்த மாதமும் இனி வரும் நாட்களிலும் நடக்கும். If you believe, say amen. And all things, இந்த வசனம் சொல்லுது பாருங்க, all things work together. அப்படின்னா எல்லாம் வருகிற சோதனைகள் கூட கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அதனால லாஸ்ட்டு குரூப் சாங் கூட நம்ம சர்ச் பாடினது, மாறாதவர் ஆனால் மாற்றுகின்றவர், அப்படியே சோதனையெல்லாம் சாதனையாய் மாற்றுவார், தீமையை எல்லாம் நன்மையாய் மாற்றுவார், சூழ்நிலைகளை சரியாய் மாற்றுவார், குறைகளை நிறைவாய் மாற்றுவார். சேமேன். அப்படியே அவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Take the example. I want to show the picture of guitar and keyboard. Okay, Prabhu will show that. இந்த கீபோர்டு பார்க்குறீங்க இல்லையா, நம்ம ஈகன் ஷேரன் எல்லாம் வாசிக்கிறாங்க. There are two colorful keys, right? ஒரு பிளாக் இருக்குது, ஒரு ஒயிட் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம ரெண்டுத்தையுமே அவங்க மாற்றி மாற்றி வாசித்தா தான் பியூட்டிஃபுல் சவுண்ட் அண்ட் மியூசிக் வில் கம். சே ஆமென். ஸோ ஒரே பிளாக் கீ மட்டும் அழுத்திட்டு இருந்தால் நல்லா இருக்காது. அந்த ஒயிட்டும் அழுத்தணும், பிளாக்கும் அழுத்தணும். அப்படி கம்பைன் பண்ணி இஃப் தே ஒர்க் டுகெதர் இட் வில் கம் அவுட் a beautiful music. Say amen. So God is also a keyboard player. நம்முடைய வாழ்க்கையில் அவர் பிளேயராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் வாசிக்கிறாரு. அப் அண்ட் டவுன் வரும், அதில் அழகாக நம்மை வணைவார். Say amen. அதே போல் கிட்டார் எடுத்திங்கன்னா there are 6 strings, A, E, A, B, D, G, E. Right? Each string will be different. அது எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம பிள்ளைங்க வாசிக்கிறாங்க,
ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் திக்காக இருக்கும், ஒன்று தின்னாக இருக்கும், அது மாதிரி மாறி மாறி இருக்கும். பட் அப்படியே அந்த 6 ஸ்ட்ரிங்ஸை நீங்கள் வச்சுட்டு வாசிக்க முடியாது. அந்த ஸ்ட்ரிங்ஸை நம்ம விரலில் வச்சு நம்ம அழுத்தி இது பண்ணாது. அதே போல் வயலின், அந்த வயலினும் நிறைய ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது. அவங்க வாசிக்கும் போது அதெல்லாம் பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சம் இப்படி பண்ணால் தான். நானும் கிட்டார் வாசிக்கிறேன், உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் அழுத்தி பிடிச்சி வளைஞ்சாதான் அவன் நல்ல ஒரு மியூசிக் வருது, அருமையான பாடல் அதன் மூலமாக நம்ம பாடுறோம். இதை நம்ம நிறைய ஊரில் நம்ம பார்த்துருப்போம். என்னது இது? கைத்தறி ஆடைகள் இல்லையா? பட்டு நெசவு காஞ்சிபுரம்லாம் நாங்கள் போய் கல்யாணத்துக்கு வாங்கியிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எல்லோரும் பட்டு சாரி உடுத்துறீங்களா சிஸ்டர்ஸ்? ஓகே, அந்த பட்டு சாரியெல்லாம் இங்கே இப்படி தான் பல கலர்கள் இருக்குது இல்லையா? டிஃப்ரெண்ட் கலர்ஸ். பட் தட் மேன் ஹூ இஸ் டூயிங் தட் அண்ட் இஸ் வீவிங் தட், அது முன்னால் பின்னால் இழுத்து அடித்து அதெல்லாம் சேர்த்து அழகான ஒரு பட்டு புடவை நீங்கள் உடுத்துக்கிற அழகான பட்டு புடவை குமரன் சில்க்ஸ் எல்லாம் வாங்குறீங்க இல்லையா? அதெல்லாம் வருது. சேமேன். இதே ஏன் அப்படி காமிக்கிறேன்னு சொன்னால், when the people in this world work together to bring out their best products, our God whom you worship and serve will work everything, our sad things, our bad things, our diseases, our all other unexpected and devastated things also to work together for our good. Say amen. Hallelujah. எல்லா கஷ்டங்கள் திடீர்னு வருகிற கஷ்டங்கள் நஷ்டங்களை கூட ஆண்டவர் எல்லாத்தையும் வணைந்து அவரை அசைத்து, அதாவது he will combine everything together, he will work together and bring out beautifully and bring out the good news, good solution for our problem. So let us not be depressed of all these things. Sometimes we may ask why, what is happening and when will it happen and when will be the end. But God is working behind. Say amen. God is working. We may not understand, we may not see complete picture. நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் 10 வருஷம் பிறகு என்ன நடக்கும் நமக்கு இப்போது தெரியாது. We may be praying for our children, we may be praying for our job, we may be praying for the house where we are going to get, we may be praying for car or whatever things, but we don't know. You have to pray with faith and God will be working together, and in His time beautifully He will bring it everything for our good. Say amen. And there are 3 purposes, 3 kinds of good things will happen in our lives for the believers. You know that? Number 1, for our earthly lives good things. நம்முடைய பூமிக்குரிய இந்த வாழ்க்கைக்குரிய நன்மைகளை செய்வதற்காக நமக்கு, நம் குடும்பத்துக்கு, நம்முடைய வேலைக்கு செய்ய முடியாத நல்ல காரியங்களுக்காக செய்வார். And secondly, for the greater purpose of God to be accomplished through us. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய திட்டம், நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய நோக்கம் நிறைவேறத்தக்கதாக அவர் இந்த காரியங்களை அனுமதிப்பார். ஒன்று நம்முடைய நன்மைக்காக அவர் அனுமதிப்பார், இத்தனை கஷ்டங்களை நன்மையாக முடிப்பார். இன்னொன்று தேவனுடைய திட்ட நோக்கம் ஒன்று இருக்கும். ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ், God has created each and every one of us, not only every human being for a purpose. அந்த பர்பஸை நிறைவேற்றுவதற்காக சில சோதனைகள் வேதனைகள் அனுமதிப்பார். அப்போ தான் அதன் மூலமாக அவருடைய திட்டம் நிறைவேறத்தக்கதாக அவர் நம்பர் 3, ஃபார் அவர் இட்டர்னல் கோல் டு பி அட்டைன்டுன்னா ஒரு இதைவிட மேலான ஒரு நோக்கம், என்ன குறிக்கோள், லட்சியம்னா நம்முடைய தேவ ராஜ்யத்திற்கு, பரலோகத்துக்கு நித்திய வாழணும். சேமன். அதுதான் அல்டிமேட் கோல் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். நாம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை வில் பெரிஷ் அட் எனி மொமெண்ட். அவர் மெட்டீரியல்ஸ், அவர் ஜாப், everything will be cancelled. But our goal, what is our main goal, ultimate goal? To go to heaven, to live with the Lord forever and ever, eternal life. That is our ultimate goal. So for that purpose, He wants us to make us in His image. அவருடைய இமேஜில் வர்ற வரைக்கும் நம்ம குழைச்சி உடைச்சி அவர் உருவாக்குவதற்காக சில சோதனைகளை அனுமதிக்கிறார். So there are 3 purposes, 3 goals for things to work together, for God to do all things work together. அவர் எல்லாத்தையும் செய்கிற 3 காரியங்கள், இந்த 3 purpose தான். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. Let us see the biblical incidents and let me finish the message. That biblical incident that had happened in the men of God in the Bible. Number 1, if you see Abraham's life, in Abraham's life, Abraham was the idol worshipping man, right? His family was idol making
ஐடல் ப்ரொடியூசிங் ஃபேமிலி, விக்கிரகங்களை உருவாக்குகிற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன். பட் காட் has called him from that idol worshipping family. God has called him and told him to go to the new place, and he said he will bless him, and through his generation, other generation in the world will be blessed, entire world will be blessed. அதைத்தான் அவர் ஜெனசிஸ் சாப்டர் 12 1-3 அவர் சொன்னார். ஆதியாகமம் 12 1-2 3 வசனங்களை யாராவது வாசிங்க, தமிழ்லையும் வாசிங்க. Amen. Amen. So God called Abraham from his idol worshipping place and family and country to leave his family and go to the new place. கர்த்தர் சொன்னார், உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன்னார். when he was having no child. கர்த்தர் அவனுக்கு பிள்ளை இல்லாத நேரத்தில் அவனுக்கு பிள்ளைகள் கொடுத்து மில்லியன் கணக்கில் உன்னை ஆசீர்வதிப்பேன், நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலத்தை போல உனக்கு கொடுப்பேன்னு சொன்னார். ஆனால் அந்த நேரத்தில் அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. அண்ட் புது இடத்துக்கு போக சொல்லிட்டார். அந்த இடத்துல யாரும் இல்லை. he doesn't have children, relatives or friends or agriculture, anything to provide his cattle and family. ஆனாலும் he believed and went, but it was not so easy. The purpose of God was in Abraham's life is to create the nation of Hebrew. Amen. எபிரேய தேசத்தை, யூதர் தேசத்தை உருவாக்கும்படியாக தான் கர்த்தர் அவனை அழைத்தார், அவனை தெரிந்து கொண்டார். But he did not do it immediately. He was facing lot of problems before he entered into the land of Canaan. That's what I wanted to say. He faced, when he went to the Egypt, அங்கே வந்து அமலேக் அந்த ராஜா வந்து அவன் மனைவியை வந்து அரண்மனை கொண்டு போயிடுறான். it was not so easy. அவன் ஒய்ஃபையே தூக்கிட்டு போகும்போது அவன் பயந்துட்டு இது என் தங்கச்சி, என் சிஸ்டர்னு சொல்லிடுறான். Then he was, for the sake of Lot, அவருடைய சகோதரன் லோத்துக்காக he fought with 300 men against the other enemies of Lot. லோட்டுக்கு எதிரான வந்தபோது அவனுக்காக சகோதரனுக்காக போய் சண்டை போட்டான், 300 பேர் சேர்த்து கொண்டு. What I want to say now, every step he faced some problem, he faced some difficulties, enemies. அதுபோல he was waiting for the child Isaac. How many years he was born? 25 years. He was waiting for 25 years. அப்போ எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்திருக்கு யோசித்து பாருங்கள். நமக்கு 1 year 2 yearsனாவே நமக்கு எல்லாம் வீட்டிலலாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ஊரில். ஆனால் he was waiting for 25 years. Even Sarah would have had some confrontation, argument with Abraham, இல்லையா? ஏப்ரஹாம்கிட்ட கேட்டு, என்னையா ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்க, அந்த கடவுளை நம்புறியா அப்படின்னு கேட்டிருப்பா. நிச்சயமாக they would have had some argument and frustration. Mentally he would have been depressed. And physically he fought with the enemies of Lot. And so many troubles he had before he entered into the land of Canaan. He would have definitely asked, why God, why did he call me? ஏன் ஆண்டவரை அழைச்சிங்க, ஏன் இந்த பாடுகளை கொடுச்சிங்க, ஏன் இந்த கஷ்டம் எனக்கு, ஏன் எனக்கு இன்னும் குழந்தைய தரல? When, oh God, and why did you allow these trials in my way, on the way to Canaan? But he did not know the full picture of the outcome of all these things that had happened in his life, in his journey. அவனுடைய வாழ்க்கை பாதையில் அங்கே கானான் போய் சேர்ற வரைக்கும் அவனுக்கு ஒன்றுமே, என்ன செய்கிறார் ஆண்டவர், எதுக்காக செய்கிறார் ஆண்டவர், இத்தனை பாடுகளை கொடுக்குறாரு. பட் ஃபைனலி we know the story. In the good end, God allowed him to enter into the land of Canaan and establish the nation of Hebrew. யூதர் வம்சத்தை அங்கே உருவாக்கி, through his generation, Isaac was born. Through Isaac, Jacob was born. And through Jacob, 12 tribes were born. And among 12 tribes, the tribe of Judah, யூதஸ் வம்சத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இன்றைக்கு அவர் உங்களும் என்னுடைய தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. That is the main purpose of God in the life of Abraham. Though he faced all the trials and tribulations in his journey towards Canaan, he didn't know what is happening in his life. He was perplexed, he was confused, he was angry, he was frustrated. But God worked everything together for good, for the
life of Abraham and for the whole generation, for the entire world. Today, if you would not have established the nation of Hebrew, we would not be saved. We would not know Jesus Christ. The world would not have known Jesus Christ as Savior. Why I am telling, God is working everything together for our good and for His glory. Say amen. அது ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நடந்தது. செகண்ட் எக்ஸாம்பிள் we can give again Joseph's life. இது எல்லா மெசேஜிலும் வந்துடும் இல்லையா? Joseph's life, it was not so easy. God has given the dream. உங்கள் சகோதரர்களை விட நான் உயரமாக உன்னை வைப்பேன், உயர்த்துவேன் என்று கர்த்தர் தரிசனம் கொடுத்தார், சொப்பனம் கொடுத்தார். அவன் போய் அவங்க சகோதரர் சொன்னான். But what had happened, we know that God did not elevate him as he gave the dream. அவர் கர்த்தர் சொப்பனத்தை கொடுத்தது போல உடனே அங்கு அவரை தூக்கி அவனை அதிபதியாக மாற்றலை கர்த்தர். அநேக பாடுகள், அதுவும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்னு சொல்கிற அந்த வார்த்தை அவன் வாழ்க்கையில் தான் நடந்தது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கும்போது எவ்ரி திங் வென்ட் ராங் அகெயின்ஸ்ட் த ட்ரீம் வாட் காட் ஹஸ் கிவன். கர்த்தர் கொடுத்த சொப்பனத்துக்கும் அவர் உயர்த்துவேன்னு சொன்னதுக்கும் விரோதமான காரியங்கள் தான் அப் அண்ட் டவுனாக நடந்தது. பீட்டன் பை ஹிஸ் ஓன் சிப்ளிங்ஸ், அவங்க சகோதரர் சொந்த உடன்பிறப்புகளை தூக்கி அடித்து he was thrown into the pit, sold as a slave to Egypt. Of course, after that he got a higher position in Potiphar's palace, right? அங்கே போயிட்டு உடனே அப்பாடான்னு அவனுக்கு ஒரு பெருமூச்சு விட்டுருப்பான், ரிலாக்ஸ் பண்ணியிருப்பான் இல்லையா? என் சகோதரர் அடித்தாங்க, படுகொலியில் போட்டாங்க, விற்றாங்க, ஆனால் இன்றைக்கி நான் பேலஸில் வந்து உட்காந்துருக்கேன், போத்திபார் மனைவியுடைய அந்த போத்திபாருடைய பேலஸில் இருந்திருக்கேன். ஒரு உயர்வு, அவனுக்கு ஒரு நிம்மதி மூச்சு விட்டுருப்பான். பட் இம்மீடியட்லி வாட் ஹட் ஹேப்பன், உடனே Potiphar's wife, made accusation, false accusation against him, and he was thrown into the jail again. நல்ல உயர்வு வந்தது, திடீர்னு மறுபடியுமா ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்ட உடனே அங்கே ஒருத்தர் இருந்தான், பானபத்திரக்காரன். He was also in the same jail where Joseph was there. And he told, when I get released, I will go and tell and talk to the governor and release you. அப்படின்னு சொன்னான். பட் வாட் ஹட் ஹேப்பன், he did not do that. He forgot what he had promised to Joseph. அவன் மறக்கப்பட்டவனாக இருந்தான், ஒடுக்கப்பட்டவன், கைவிடப்பட்டவன். நம்ம வாழ்க்கையில் சொல்கிறோம்ல, என்னை கைவிட்டாங்க, மறந்துட்டாங்க, என்னை ஒடுக்கிட்டாங்க என்று சொல்கிற எல்லாவற்றையும் அவன் யோசேப்பு வாழ்க்கையில் அவன் கண்டான், அனுபவித்தான் பார்க்குறோம். His dream was not yet fulfilled. And the Bible says, but the time of God has come. Amen. The time of God has come. God was working everything together for Joseph's elevation. Psalm 105 says clearly about it. Psalm 105 verses 17 to 22. He sent a man before them, Joseph, who was sold as a slave. They hurt his feet with fetters. He was laid in irons until the time, நல்லா அண்டர்லைன் பண்ண வேண்டிய வசனம், until the time that his word happened, the word of the Lord tested him. The word of the Lord tested him. அப்படின்னா the promise what God has given to Joseph tested him. அப்படின்னா கர்த்தர் ஒரு யோசேப்புக்கு நான் உயர்த்துவேன்னு ஒரு தரிசனம் சொப்பனம் கொடுத்தது ஒரு வேர்ட் ஆஃப் காட், ப்ராமிஸ் ஆஃப் காட். பட் இட் டிட் நாட் ஃபுல்ஃபில் இம்மீடியட்லி. நல்லா கவனிங்க, இட் வாஸ் நாட் டன் இம்மீடியட்லி, பட் காட் ஓன்லி டெஸ்டட் ஹிம். அவர் தான் அவரை டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறார். இவன் எப்படி இருக்கான், இவன் தாங்குறானா, இவன் விசுவாசிக்கிறானா, இவன் நம்புறானா, இந்த என்னக்காக சகிக்கிறானா, எல்லாவற்றையும் ஆவியின் வரங்களை கனிகளை அவன் சோதித்தார்னு பார்க்கலாம். The king sent and released him. The ruler of the people let him go free. He made him lord of his house and ruler of all his possessions, to bind his princes and his pleasure and teach his elders wisdom. Say hallelujah. தமிழில் முடிஞ்ச வாசிங்க Psalm 105. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம்
அவனை புடமிட்டதுன்னு பார்க்குறோம். அந்த கர்த்தருடைய வசனம் புடமிடுற வரைக்கும் அவனை சீர்திருத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, மகிமையாக உயர்த்தினார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட சில வேளை ஏன் வருது, ஏன் சோதனை அனுமதிக்கிறாருன்னு சொன்னால், நம்மளையும் சீர்படுத்துவார், நம்மளையும் ஸ்திரப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் சோதித்து பார்ப்பார். இவன் இதுக்கு தகுதி தானா, இவன் பாஸ்டராக இருக்கிறதுக்கு தகுதி தானா, இவன் மேனேஜராக இருக்க தகுதி தானா, இவன் பெரிய நல்ல ஒரு தலைவனாக, குடும்ப தலைவனாக இருப்பது தகுதி, எல்லாத்தையும் சோதிப்பார் ஆண்டவர். But in a particular time, God will lift him. God will lift us. He would have had so many questions, got frustrated and disappointed and discouraged in all the situation, in all his journey, which has been ups and downs, full of ups and downs in his journey. But God in his time worked out all things together for God's purpose and his glory and his elevation. Amen. And not only that, there is also another greater purpose of God in his life. என்னென்னா, அவருடைய ஜெனசிஸ், இந்த ஜோசப் ஸ்டோரி நீங்கள் ஃபுல்லாக படிங்க. We can understand why God has brought him to Egypt. Why God has allowed all these things one by one. அப்படின்னு பார்க்கும்போது, he wanted to bring his brothers who threw him in the pit, right? அவங்க யார் தூக்கி போட்டாங்களோ, அவங்களே அடித்து போட்டாங்களோ, கொண்டு வரும்படியாய், அவங்க மன்னிப்பு கேட்கும்படியாய், அவனை பார்த்து மன்னிப்பு கேட்கும்படியாய் கர்த்தர் அளவு பண்ணார். ஹல்லேலூயா. ஒருவேளை நமக்கு எதிராக, உங்கள் குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு எதிராக யாராவது இரும்பினா கூட கர்த்தர் அதை தீமையானவர்களை நன்மையான மாற்றுவார். ஹல்லேலூயா. நன்மை தீமைகளை நன்மையாய் மாற்றுவார். And he was able to forgive them. And அவருடைய ஃபர்கிவ்னஸை கூட ஆண்டவர் சோதிச்சார்னு பார்க்கலாம். அடுத்ததாக பாருங்கள், most of all, God worked everything in Joseph's life to provide food for the family and to the entire tribes of Israel. இஸ்ரேலில் பஞ்சம் அந்த நாட்களில், அதனால் அவங்க எகிப்தில் நல்லா இருக்குன்னு தேடி வந்தாங்க. அப்போ பாருங்கள், இட் வாஸ் ஸோ எமோஷனல் பேசேஜ் இன் த பைபிள். ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு பகுதி. இதை படிக்கும்போது எனக்கே ஒரு கூஸ் பம்ப் வந்துடும். என்னென்னா, ஜெனசிஸ் சாப்டர் 45 1-8 நீங்கள் வாசிக்கும் பொழுது, quickly let me read. Then Joseph could not restrain himself before all those who stood by him, and he cried out, "Make everyone go out from me." So no one stood with him while Joseph made himself known to his brothers. Then Joseph said to his brothers, "I am Joseph. Does my father still live?" But his brothers could not answer him, for they were dismayed in his presence. And Joseph said to his brothers, "Please come near to me." So they came near. Then he said, "I am Joseph, your brother, whom you sold into Egypt. For these 2 years the famine has been in the land, and there are still 5 years in which there will be neither plowing nor harvesting. And God sent me before you to preserve your posterity for you in the earth, and to save your lives by a great deliverance." Say amen. ரொம்ப அருமையான அந்த எமோஷ்னல் பேஸ் இருக்கும். அப்படியே நம்ம ஒரு சினிமா பார்க்குற மாதிரி நினச்சிக்கங்களேன். இப்போ நல்ல சினிமா அந்த பார்க்குற மாதிரி நினச்சிட்டு பாருங்கள், யோசேப்பு நிற்கிறாரு, அந்த 11 சகோதரர்கள் வராங்க, யாருன்னு தெரியாது யோசேப்பை. அவன் பார்க்கும்போது இவன் கிட்ட வாங்கன்னு சொல்கிறான். கிட்ட வந்த உடனே, நான் தான் நீங்கள் தூக்கி போட்ட, அடித்து நொறுக்குன, படுகொலியில் போட்ட, என்னை ஸ்லேவாக விற்ற யோசேப்பு நான் தான். அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். பயங்கரமான ஒரு ஆச்சரியம். அப்படியே அவங்க ஒருவேளை கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி சாவடிச்சுன்னு நினச்சாங்க. பட் he said, "God sent me before you." ஹல்லேலூயா. கர்த்தர் தீமையை நன்மையை மாற்றுவாருங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக உங்கள் குடும்பத்திலேயோ யாராவது தூக்கி உங்களை ஒடுக்கப்பட்டு உங்களுக்கு எதிராக கேஸ் போட்டிருக்காங்களா, கர்த்தர் அவர்களை தீமையானவர்களை நன்மையாய் மாற்றுவார். Say amen. கர்த்தருடைய சித்தம் நமக்கு தெரியாது, எதுக்காக இதெல்லாம் அனுமதிக்கிறார் தெரியாது. எவ்ரிதிங் God is working together for our good. And now it was not you who sent me here. அதுவும் சொல்கிறார் பாருங்க தொடர்ந்து. It was not you who sent me here. நீங்கள் அடித்து என்ன போடல, but God. And he has made me a father to Pharaoh and the lord of all his house and a ruler throughout all the land of Egypt. Why? To provide food
to you also. Hallelujah. உங்களுக்கும் போஷிக்கும்படியாய் கர்த்தர் இந்த தேசத்துக்கு ஒரு சித்தத்தோடு ஒரு நோக்கத்தோடு அனுப்பியிருக்கிறார். And God worked everything in my life for a good thing. Hallelujah. And for your benefit and for God's glory. Hallelujah. தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். Hallelujah. This is the best example for the ups and downs that are coming in our lives as well. இன்பம் துன்பம், இன்பம் இருக்கும்போது துன்பம் வரும், துக்கம் வரும்போது சந்தோஷம் வரும், உயர்வு இருக்கும்போது தாழ்வு வரும், லாபம் வரும்போது நஷ்டம் வரும். But God will work everything together for our great future, like He did in the life of Joseph very soon in His time to you as well. Say amen. And third example, we know the story of David. God has chosen him among 7 brothers, right? He could have chosen the, Elian, I think, இன்னொரு நல்ல ஒரு பாட்ட சாட்டமான 7 சகோதரர் இருந்தாங்க. God told Prophet Samuel, not any other brothers. There is another one, the youngest one, who is pasturing the sheep. You go and bring him and anoint him as the king of Israel ன்னு சொன்னார். 7 பிரதருங்க நல்ல வாட்ட சாட்டமான அழகாக இருந்தாலும் கூட கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். தாவீதை அழைத்தார். ஏன் அழைச்சார்? He wanted to make him as a great singer, poet, prophet, and to write the psalms. That was the purpose. But God allowed so many trials in his life. நமக்கு தெரியும், அவர் அனாயின் பண்ண உடனே ராஜாவாகல. The same King Saul was chasing him to destroy him, and his own son Absalom துரத்தி அவனை ராஜாவாகணும்னு சொல்லிட்டு அப்படியே அவன் துரத்தி அடிச்சான்னு பார்க்குறோம். And the own people betrayed him. அவன் கூட இருந்த அகிதாப்பேல் இவங்கெல்லாம் அவங்கள கூட இருந்தவங்களே அவங்கள துரோகிகளாக இது பண்ணாங்க. யுத்தங்கள் அமலேக்கியருக்கு பிலிஸ்தியர் மத்தியில் யுத்தங்கள், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு உபத்திரங்கள் பாருங்கள். தாவீது ஆண்டவர் அழைத்தார் ஊழியத்துக்காக, அவன் பெரிய ஆளாக்கி அவன் வம்சத்திலே இயேசு பிறப்பதற்காக. ஆனால் ஈஸியாக முடியல. ஒரு பாட்டு கூட லேட்டஸ்ட்டாக இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன்ல, நான் கேட்டேன்னா ஊழியத்துக்கு வர கேட்டேனா, பாஸ்டராக வேணும்னு கேட்டேனா அப்படின்னு ஒரு பாஸ்டர் ஒரு பாடினதுலாம் நம்ம உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அதுபோல் அவனும் பாடியிருப்பான்னு நினைக்கிறேன். எத்தனையோ பாட்டுக்கு எழுதியிருக்கான் சாங்ஸு. நான் கேட்டேனா ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்னை மாடு மேய்ச்சிட்டதுன்னா பிடிச்சின்னு என்ன இஸ்ரவேல் ராஜாவாக மாற்றணும்னு சொல்லிட்டு எனக்கு இத்தனை பாடு, இத்தனை உபத்திரம். He was hiding in the caves, in the forest and asking many, we can read the Psalms. Every day you read one psalm. சங்கீதங்களை வாசிங்க. இட் இஸ் ரெலவெண்ட் ஈவன் ஃபார் டுடே. சே ஆமென். அது நம்ம வாழ்க்கையில் அனுபவத்தில் நடக்கிறது. அப்படியே 3000 years ago இஸ் ரிட்டன். ஈவன் நவ். ஏன் ஆத்மா ஏன் கலங்குற? கர்த்தரையே நோக்கி காத்துருன்னு சொல்கிறார். நானும் அந்த பாட்டை எழுதியிருக்கேன். இஃப் யூ வுட் நாட் ஹவ் கான் த்ரூ ஆல் திஸ் திங்ஸ், யூ வுட் நாட் ஹவ் ரிட்டன் ஹண்ட்ரட்ஸ், மோஸ்ட்லி அவுட் ஆஃப் 150, மோஸ்ட்லி 75 years ரிட்டன். அத்தனை சங்கீதங்கள் இன்றைக்கி எழுதியிருக்க மாட்டோம். அத்தனை சங்கீதங்களை வச்சு நாங்கள் பாட்டு இப்போ பாட மாட்டோம், எழுத மாட்டோம். He was not only singer, he was a musician, and he became a prophet. And in his tribe, Judah, Jesus was born. தாவீதின் வம்சத்தின், தாவீதின் விடிவெள்ளி நட்சத்திரம் இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்தில் பிறந்தார். அல்லேலூயா. கர்த்தர் அவன் வாழ்க்கையில் எல்லாம் worked together. He worked together in the life of David. Then only, he became a singer, prophet, king of Israel, and Jesus was born for a greater purpose. Hallelujah. கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே பாடுகள் உபத்திரங்களை கொடுத்தாலும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே அவன் வாழ்க்கையிலே நடந்தது. Say amen. God is allowing something in our life so that we can be molded, melted to be a beautiful and useful vessel for His glory and for the blessings of other people. Say amen. என்னையும் அப்படி தான் உடைச்சார். இன்றைக்கி இத்தனை பாட்டு எழுதுறேன்னு சொல்லி பாடுறோன்னு நீங்கள் கேட்கலாம், என்ன பாஸ்டர் நிறைய எழுதிட்டு செலவு எக்கச்சக்கமாக பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஐ எம் நாட் ரைட்டிங் அண்ட் சிங்கிங் அண்ட் ரிலீஸிங் ஃபார் மை க்ளோரி, ஃபார் மை நேம் சேக். பிலீவ் இட். எல்லா வசனங்களும் அதில் இருக்குங்க. பாட்டெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கலாம். எல்லாமே என்னுடைய அனுபவத்தை வச்சு தான். சிறைச்சாலையிலே கர்த்தர் எவ்வளவு நன்மை செய்தார், பாதுகாத்தார், விடுவித்தார், கண்ணீரை துடைத்தார், கஷ்டங்களை போக்கினார், மாற்றினார், சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்தினார் என்று தான் எழுதியிருக்கிறார். Say amen. It is blessing many people. Thousands of people have been blessed
not for my glory, I'm telling this. But God is allowing something so that we can be a useful vessel, a blessed instrument to other people. Say amen. அதற்காக பாடுகளை அனுபவித்து He is working everything together for our good and for His purpose. Amen. கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே இப்படியாக அனுபவித்தார். Take the example of Paul. பாலுடைய வாழ்க்கையிலே கூட அவர் வந்து he was an atheist, not atheist, he was Jewish man, and he was dead against Christianity. He was persecuting Christians. He was throwing the Christians into jail. Such a strong Jewish man, when he met Jesus on the way to Damascus, he completely surrendered, and God made him a great apostle who wrote 13 epistles. And today he is the best example for all the servants of God. And he has established churches. But before that, he went through a lot of sufferings, right? கர்த்தர் அவனை அழைச்சார், அவனையும் வந்து தெரிந்து கொண்டார். நீ ஜென்டைல்ஸ்க்கு, மற்ற மக்களுக்கு, யூதருக்கல்ல மற்ற மக்களுக்கு நீ வந்து சாட்சியாக இருப்பேன்னு சொன்னார். In the beginning he said, you may go through sufferings, but you would have never thought that you would have this kinds of sufferings you would be having. அவனுடைய வாழ்க்கையில் அந்த ஊழிய பாதையில் பார்க்கும்போது அவன் கொஞ்சம் கூட அவன் நினச்சிருக்க மாட்டான் இவ்வளோ பாடுகளை அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் யூ ரீட் 1 Corinthians, I think 2 Corinthians, I think, அதில் பார்க்கும்போது நிறைய காரியங்கள் அவன் எப்படியெல்லாம் அவன் அடிபட்டு உதைப்பட்டான் பவுல் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஆனாலும் கூட கர்த்தர் கடைசியாக அவன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மையாக செய்து முடிக்க கிருபை செய்தார். Even though he was imprisoned, his ship was wrecked, கப்பல் சேதம், நிர்வாணம், பசி, தாகம் அப்படின்னு எழுதியிருக்கார் ஒரு பகுதியில். எவ்வளவோ உபத்திரங்கள், பாடுகளை கர்த்தர் ஏன் அனுமதித்தா நான் கண்டிப்பாக கேட்டிருப்பான். ஏன் ஆண்டவர் என்னை அடிச்சிங்க, ஊழியத்துக்கு அடிச்சிங்க, இவ்வளோ பாடுகளா அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனாலும் அவன் சொல்கிற அருமையான வார்த்தைகள் பாருங்கள். Philippians chapter 1, 12th verse, 12 to 14 verse. Philippians chapter 1, verses 12 to 14. But I want you to know, brethren, that the things which happened to me have actually turned out for the furtherance of the gospel, so that it has become evident to the whole palace guard and to all the rest that my chains are in Christ, and most of the brethren in the Lord, having become confident by my chains, are much more bold to speak the word without fear. The devil wanted to crush me mentally, physically, spiritually and emotionally, but everything worked out for good to spread the gospel. That is the main purpose. Hallelujah. Tamil வாசிங்க சிஸ்டர் முடிஞ்ச. Philippians chapter 1, 12 to 14 குயிக்கா. பிரபல்யமா போதுமா? பிரைஸ் காட். இங்கே என்ன சொல்கிறான்னு பார்த்தா, எவ்ரி திங் வாட் எவர் ஹேப்பன் டு மீ, எனக்கு வந்து கட்டுகள், உபத்திரவங்கள், சிறைவாசம், கப்பல் சேதம், நிர்வாணம் எல்லாமே சுவிசேஷம் பிரபலமாவதற்கு காரணமாயிற்று. ஹல்லேலூயா. எல்லாமே நடந்தது எல்லாமே பாருங்கள். இப்போ வந்து 14 நிருபங்கள் அவர் எழுதியிருக்கார். எத்தனையோ சர்ச்சஸ் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். ஏன் நடந்தது? அது இல்லாமல் முக்கியமாக when he was in the prison, he was sharing the gospel with the jail people, jailers and the soldiers. அங்கே போய் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு சுவிசேஷம் சொல்வதற்கு அந்த சிறைவாசம் மூல காரணமாக இருந்ததுன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. எஸ் டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், இட் ஹட் ஹேப்பன் இன் மை லைஃப் ஆல்சோ. நான் இந்த ஜெயிலில் இருக்கும்போது ஏன் நடந்தது, இதே கேள்வி நான் கேட்டிருக்கிறேன். பல முறை கண்ணீர் விட்டு காத்திரி இருக்கேன். Why Lord? Why did you do this? Why did you allow this? When everything was ready to go back to India, for within 10 days தான் போயிருக்கணும் இந்தியாவுக்கு ஃபைனலில் டிபார்ச்சர். 17 வருஷம் இருந்துட்டு உங்களுக்கு ஊழியத்தெல்லாம் வைராக்கியமாக தைரியமாக சுவிசேஷம் சொல்லக்கூடாது, சபை இருக்கக்கூடாது இந்த தேசத்தில் செஞ்சேன். ஆனால் எனக்கு ஏன் ஊருக்கு போகிறதுக்கு முன்னால் ஏன் 7 மாதங்கள் இந்த கொஸ்டின்ஸ் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஏன்
எதற்கு, எப்படி, எப்பொழுது முடியும், எப்பொழுது விடுதலை, when will be released, when will I see my family. But today I can boldly say, as Paul said, எனக்கு நடந்தவை எல்லாம் சுவிசேஷம் பிரபல்யமாவதற்கு ஏதுவாயிட்டு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே கூட எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் எல்லாம் நன்மைக்காகவே முடியும். சே ஆமென். நமக்கு அந்த நேரத்தில் இட்ஸ் நேச்சுரல் டு கொஸ்டின் காட், கம்ப்ளைண்ட் அகென்ஸ்ட் காட், டு பி ஃப்ரஸ்ட்ரேட்டட், டு பி டிசப்பாயிண்டட் அண்ட் கன்ஃபியூஸ்ட். வை இட் இஸ் ஹேப்பனிங் ஃபார் மீ? நான் பைபிள் நல்லா வாசிக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், காணிக்கை படைக்கிறேன், மற்றவங்கள விட சந்தோஷமாக, அதாவது பரிசுத்தமாக வாழ்கிறேன், அவங்க நல்லா இருக்காங்க, ஏன் நான் இப்படி கஷ்டப்படுறேன், நான் என் பிள்ளைங்க ஏன் இப்படி கஷ்டப்படுறோம்? இந்த கேள்வி இப்போதும் வருது சில வேளையில். ஆனாலும் கர்த்தர் அடிக்கடி சொல்கிறவங்க, எல்லாம் நன்மைக்கு எது நடக்கும் மகனே. சேமேன். எல்லாம் நடக்கும், நன்மைக்காகவே நடக்கும், அது என்னுடைய மகிமைக்காகவும் இருக்கும். ஒருவேளை இவ்வளோ காலமாக நான் வெயிட் பண்ணி ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லும்போது கூட எல்லாம் ஒரு சாட்சியாய் மாற்றும். சேமேன். இன்றைக்கு சாட்சியாக நான் நிற்கிறேன்னு சொன்னேன், அது ஆண்டவருடைய சித்தம், அவருடைய நோக்கம், அவருடைய திட்டம் என் வாழ்க்கையிலே நடக்கணும். எப்படி நடந்ததுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க, இப்போவும் கேட்குறாங்க, எப்படி இதெல்லாம் தாங்கினீங்க நீங்களும் சிஸ்டரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஆண்டவர் எங்களை செலக்ட் பண்ணார், இவன் தான் சரியாக இருப்பான், அப்போ தான் 7 மாதம் உபத்திரப்படி தாங்குவோம், அதுக்கு மேலே தாங்க மாட்டான்னு தெரியும் ஆண்டவர். சேமேன். நான் ஒன்றும் இல்லை, ஐ வாண்ட் டு டேக் பர்மிஷன் ஃப்ரம் அலெக்ஸ். இல்லையா, அலெக்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதீங்க. அவருடைய வாழ்க்கையிலையும் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை தெரியும், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி அவர் சாட்சியாக இருக்கார். கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. மரண படுக்கையில் இருந்தவர் மனுஷன் இங்கே நம்ம மத்தியில் தான் இருக்கார். ஸோ ஏன் அவருக்கும் தெரிஞ்சிருக்கேன், ஏன் லீனாவெல்லாம் கேட்டிருப்பாங்க, ஏன் ஆண்டவர் எங்களுக்கு, நாங்களாம் உண்மையான பயபக்தி உள்ள பிள்ளைங்க தானே, ஏன் எங்களுக்கு நடந்தது? we don't know, but today is a testimony. Say amen. We want to glorify as a family, we want to do and serve the Lord and testify God how good He is. Hallelujah. How faithful He is, how great God we serve. இன்றைக்கு உலகம் எங்கே சொல்ல முடியுது. We could able to establish churches in India. We could support the poor people. Social, இந்த 25 வருஷமாக 24 வருஷமாக இந்த சிறை அனுபவத்தின் மூலமாக தான் நான் பாஸ்டர் ஆனேன். I never ever thought to become a pastor. I never ever thought to establish churches. I never ever thought to travel 22 countries. I never ever thought to preach in television, audio, podcasts, books, series and songs. But today I can boldly say, everything God worked together in my life for His glory and for the blessings of other people. Say amen. அது நம்முடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையில் டெஸ்டிமனி இருக்கும். அதுக்காக தான் அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறார்னு நினைக்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் எல்லாற்றையும் நன்மைக்காக செய்வார், உங்களை ஒரு சாட்சியாய் மாற்றுவார். Say amen. உங்கள் பிள்ளைகள் சாட்சி சொல்லுவாங்க, கர்த்தர் கடைசி நாளில் வரும் நாட்களில் சொல்லுவாங்க. And I will finish within 5 minutes. Finally, there is an important part of this message. In the message, there was an important part. Do you know to whom this promise was given? It's not for all the people in this world. எல்லா மனுஷருக்கு, உலகத்தில் உள்ள மனுஷனுக்கு இல்லை. இந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோம். 8:28, Romans 8:28. Let us see again. 8:28 வாசிங்க யாராவது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட, நம்பர் 1, அவருடைய தீர்மானத்தின்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டவர்கள் தான். எபேசியர் 1st சாப்டரில் சொல்லுது, உலக தோற்றத்துக்கு ஒன்றுமே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டாராம். Say amen. நாட் 83, 84 இப்போ தெரிந்து கொள்ளலை. இந்த உலகத்தில் அவர் யார் ரட்சிக்கப்பட்டு என் பிள்ளைங்களாம் வருவாங்கன்னு அவருக்கு தெரியும். I cannot explain that verse. உலக தோற்றத்துக்கு முன்னே உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளையா, அவருடைய குடும்பமாக, அவருடைய ஊழியனா கர்த்தர் அப்பவே தெரிந்து கொண்டார், நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாலே. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய தீர்மானம்னா இங்கிலீஷில் அக்கார்டிங் டு இஸ் பர்பஸ். அக்கார்டிங் டு இஸ் பர்பஸ். தெர் இஸ் அ பர்பஸ் இன் மீ, தெர் இஸ் பர்பஸ் இன் யுவர் லைஃப். அதனால் அந்த பர்பஸ்க்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு அழைத்தார். ஓகே, கண்டினியூ தட் வேர்ட்ஸ். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. முடியுங்க. ஆமென். ஒன்று, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கணும், அவருடைய பர்பஸ்க்காக. அவருடைய பர்பஸ் என்ன? இது முடிச்சிடுறேன். அவருடைய வாட் இஸ் திஸ் பர்பஸ்?
நம்ம எல்லாரும் இயேசுவை போல மாற வேண்டும். சே ஆமென். நம்முடைய பேச்சு, நம்முடைய நடை, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சாட்சி ஜீவியம் இயேசுவை போல இருக்கணும். அவருடைய மெயின் பர்பஸ் அதுதான் சர்ச், அதுக்கு தான் வேர்ட் ஆஃப் காட். நம்முடைய மோல்டு பண்ணிகிட்டே இருக்கார், டெய்லி மோல்டு பண்ணிகிட்டே இருப்பார். டெய்லி நம்முடைய கலைகளை எடுத்துக்கொண்டே இருப்பார். நம்மளை அவருடைய இமேஜில் வரணும். அதுக்கு பிறகு மரித்தாலும் பரலோகத்தில் அவரை போல நம்ம மாற போகிறோம். சே ஆமென். அது அல்டிமேட் க்ளோரி. இங்கே நம்ம இயேசுவை போல நம்ம மற்றவங்க பார்க்கும்போது இயேசுவை போலவே தாழ்மையாக இருக்கான், மன்னிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை விட மேலாக நம்ம என்ன பர்பஸ், காட்ஸ் பர்பஸ்னா மகிமையிலே அவரை போல நாம் இருக்க போகிறோம். அல்லேலூயா. இருக்கணும். அதற்காக தான் அவர் சகலத்தின் நன்மைக்கு ஏதோ நம்ம நடக்கிறார். ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின் நவ். ஆர் வி லவ்விங் அவர் காட் வித் ஆல் ஆஃப் அவர் ஹார்ட் அண்ட் சோல் அண்ட் ஸ்பிரிட்? கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதோ நடக்கும். அப்போ ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுறோமா? அப்போ அன்பு கூறுன்னா சும்மா லார்ட் ஐ லவ் யூ லார்ட்னு பாடுறது மாத்திரம் இல்லை, நான் நேசிக்கிறேன்னு நான் ஒரு வார்த்தை சொல்கிறது மாத்திரம் இல்லை. வாட் இஸ் லவ்? லவ் ஷுட் பி இன் ஆக்ஷன். சே ஆமென். நம்முடைய வார்த்தையில் நம்ம ஆறுதலற்றவங்களுக்கு ஆறுதல் செய்கிறது அது அன்பு காட்டுறோம். உதவியற்றவர்களுக்கு உதவி செய்கிறது அன்பு. சமாதானமற்றவர்களுக்கு சமாதானம் சொல்கிறது அன்பு. ஆபத்தில் இருக்கணும் உதவி செய்கிறது அன்பு. அதுதான் அன்பு வந்து ஆக்ஷனில் காட்டுறோம். சும்மா நம்ம ஆண்டவரே நான் அன்புக்கு உருவேர் இன்னும் அதிகமாக பாடுறது மாத்திரம் இல்லை. ஆர் வி டூ இட் இன் ஆக்ஷன்? ஆர் வி சர்விங் த லார்ட்? ஆர் வி கிவிங் மோர் ஆஃபரிங் டு த லார்ட்? ஆர் வி இன்வால்விங் இன் த மினிஸ்ட்ரி? ஆர் வி ஹெல்பிங் த புவர் பீப்புள்? These are the things that says we love God. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுன்னு சொன்னால் அது நடக்கையில் காண்பிக்கணும். அப்படிப்பட்ட அன்பு கூறுவது தான் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். ஆமென். அன்றியும் அவருடைய பர்பஸ் படி அழைக்கப்பட்டவர்களாக இருந்தால் அப்படின்னா அவருடைய பர்பஸ்க்கு நம்ம ஈல்டு பண்ணணும். அவரை போல நம்ம ஒவ்வொரு நாளும் மாறணும். நானும் ஆண்டி டெய்லி ஜெபம் பண்ணிவிட்டு காரில் ட்ரைவ் பண்ணி ட்ராப் பண்ணும்போது இதுதான் சொல்கிறது, ஆண்டவரை உம்மை போல எங்களை மாற்றும். குணத்தில், தன்மையில், நடக்கையில், பேச்சில் ஒவ்வொரு நாளும் உம்மை போல மாற்றும். அதுதான் நம்முடைய என்ன சொல்கிறது, அது எடிஃபிகேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், டு பி லைக் ஜீசஸ், டு என்டர் இன் ஹிஸ் க்ளோரி. அப்படிப்பட்டலாம் இருக்கிற மாத்திரம் நாம் சகலமும் நம் வாழ்க்கையில் நன்மைக்கு எதுவாக நடக்கும். இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். நாம் ஆண்டவரத்தில் அன்பு கூறுறோமா, அன்பாக நம்ம செய்கிறோமா, அவருடைய தீர்மானத்தின்படி அவருடைய பர்பஸ்க்கு நாம் ஈல்டு பண்ணுறோம். அவரை போல அவருடைய மகிமையிலே நாம் காணணும். மகிமையோடு கூட அவர் போலவே நாம் மகிமையில் இருக்கணும். இதுக்காக நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோம்? அப்படி என்றால் மாத்திரமே சகலமும் நம் வாழ்க்கையிலே நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். ஸோ டுடே காட் இஸ் டெல்லிங், வாட் எவர் ஹார்ட்ஷிப் யூ ஆர் கோயிங் த்ரூ, வாட் எவர் கொஸ்டின்ஸ், இது எப்படி நடக்கும், ஏன் நடந்தது, எப்படி முடியும்னு தெரியல, புரியல, ஆண்டவர் பார்த்து கேள்வி கேட்குறீங்க, தெரியுது. என் வாழ்க்கையில், என் பிள்ளைங்க வாழ்க்கையில், என்னுடைய வேலை ஸ்தலத்தில் ஏன் எத்தனை பிரச்சனைங்க, எனக்கு ஒன்றும் புரியல. நான் நல்லா படிக்கிறேன், நல்லா ஜெபம் பண்ணுறேன், ஏன் நடக்கலை? கர்த்தர் சொல்கிறாரு, சோர்ந்து போக வேண்டாம், கலங்கிட வேண்டாம், எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். சே ஆமென். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. கேன் யூ பிரிங் ஷேரன் somebody? I wanted to sing one song with her. She knows that song. நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம். இந்த பாடலில் ரீசெண்டாக தான் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. Can you show that PowerPoint, brother Prabhu? Hallelujah. Just close your eyes and analyze and be strengthened. Whatever problems you are going through right now, whatever sickness you are going through, whatever difficulties you are going through, God knows it. உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய பலவீனம் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். ஆண்டவரே இது ஏன் நடக்கிறது, எப்படி நடக்கிறது, எப்பொழுது முடியும்? சோர்ந்து போகிறது நம்ம மனுஷத்தில் உண்மைதான். ஆனால் கர்த்தர் அதற்குரிய பதிலை இன்றைக்கு தருகிறார். மகனே மகளே, சோர்ந்து போக வேண்டாம், கலங்கிட வேண்டாம், எல்லாம் நன்மைக்காக நடக்கும். யோசேப்பை தூக்கி போட்டபோது அவன் கேட்டிருப்பான், ஏன் ஆண்டவரே என்று கேட்டான். ஆனால் கர்த்தர் நன்மைக்காக அவனை உயர்த்தினார். தாவீது ஒருவேளை ஏன் என்னை அழைத்தீர் ஆண்டவரை, எத்தனை பாடுகளாக எனக்கு கேட்டிருப்பான். ஆனால் கர்த்தர் அவனை ராஜாவாக மாற்றினார். அதே தெய்வம் என்றைக்கும் நம் மத்தியில் இருக்கிறார். சே ஆமென்.
அவர் உங்கள் தீமைகள் எல்லாம் நன்மையாய் மாற்றுவார், உங்களை உயர்த்துவார். இது ஏதோ ஆசீர்வாதமான மெசேஜ்னு மாத்திரம் இல்லை, இது அன்பு கூறுகளுக்கும் சகலம் நன்மைக்கு. ஏன் நான் அன்பு கூறுறேன் ஆனாலும் நடக்கலை? But don't worry, don't be disappointment, don't be discouraged, don't be frustrated. God is working everything together. இன்னொரு பாட்டில் வே மேக்கர்னு பாட்டு நம்ம அடிக்கடி பாடியிருக்கோம். Even though I don't know what is happening, even though I don't see anything, I know God is working behind. Hallelujah. எனக்கு எதுவுமே தெரியாது, என்ன நடக்குன்னு தெரியல, ஆனால் ஒன்று தெரியும், கர்த்தர் எனக்காக என் பின்னால் எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். Say amen. Hallelujah. சோர்ந்து போகவே வேண்டாம். கடங்களை தட்டி நம் உற்சாகம் பாடி அதன் பிறகு நம்ம திருவிருந்து கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த பாட்டை பாடும்படியாக என்னை ஏவினார். நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். சோர்ந்து போகவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நன்மைக்காக யாவையுமே செய்திடுவார் நிச்சயமே. பாடுவோம். சோர்ந்து போகவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நன்மைக்காக யாவையுமே செய்திடுவார் நிச்சயமே. கர்த்தரிடத்தில் அன்பு கூறும் யாவருக்கும் நன்மைக்காக யாவையுமே செய்திடுவார் நிச்சயமே. கர்த்தரிடத்தில் அன்பு கூறும் யாவருக்கும் நன்மைக்காக யாவையுமே செய்திடுவார் நிச்சயமே. சோர்ந்து போகவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நன்மையுமே செய்திடுவார் நிச்சயமே. சோர்ந்து போகவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நன்மைக்காக யாவையுமே செய்திடுவார் நிச்சயமே. ஏனென்று கேட்பதற்கும் உரிமை இல்லை, எதற்காக நடந்ததென்றும் புரியவில்லை. ஏனென்று கேட்பதற்கும் உரிமை இல்லை, எதற்காக நடந்ததென்றும் புரியவில்லை. எப்படி நடக்கும் என்றும் தெரியவில்லை, நன்மைக்காக யாவையுமே செய்திடுவார் நிச்சயமே. எப்படி நடக்கும் என்றும் தெரியவில்லை, நன்மைக்காக யாவையுமே செய்திடுவார் நிச்சயமே. சோர்ந்து போகவே வேண்டாம், கலங்கிடவே கரங்களை தட்டி பாடலாமா? யாவையுமே செய்திடுவார் நிச்சயமே. சோர்ந்து போகவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நன்மைக்காக யாவையுமே செய்திடுவார் நிச்சயமே. ஏன் விழுந்தேன் படுகுழியில் தெரியவில்லை, எதற்காக கைவிடப்பட்டேன் புரியவில்லை. ஏன் விழுந்தேன் படுகுழியில் தெரியவில்லை, எதற்காக கைவிடப்பட்டேன் புரியவில்லை. கலங்கி தவித்த யோசேப்பை உயர்த்தினவர், நன்மைக்காக யாவையுமே செய்திடுவார் நிச்சயமே. கலங்கி தவித்த யோசேப்பை உயர்த்தினவர், நன்மைக்காக யாவையுமே செய்திடுவார் நிச்சயமே. சோர்ந்து போகவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நன்மைக்காக யாவையுமே செய்திடுவார் நிச்சயமே. சோர்ந்து போகவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நன்மைக்காக யாவையுமே செய்திடுவார் நிச்சயமே. கர்த்தரிடத்தில் அன்பு கூறும் யாவருக்கும் நன்மைக்காக யாவையுமே செய்திடுவார் நிச்சயமே. ஏன் என்னை அழைத்தார் என்று
தெரியவில்லை. எதற்காக பாடுகள் வந்ததும் புரியவில்லை. ஏன் என்னை அழைத்தார் என்று புரியவில்லை. எதற்காக கடன் வந்ததும் புரியவில்லை. கலங்கி தவித்த தாவீதை உயர்த்தினவர் நன்மைக்காக யாவையுமே செய்திடுவார் நிச்சயமே. கலங்கி தவித்த தாவீதை உயர்த்தினவர் நன்மைக்காக யாவையுமே செய்திடுவார் நிச்சயமே. சோர்ந்து போகவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நன்மைக்காக யாவையுமே செய்திடுவார் நிச்சயமே. சேர்ந்து பாடுவோம். சோர்ந்து போகவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நன்மைக்காக யாவையுமே செய்திடுவார் நிச்சயமே. சோர்ந்து போகவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நன்மைக்காக யாவையுமே செய்திடுவார் நிச்சயமே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே அப்பா நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர், ஒருபோதும் சோர்ந்து போக விட மாட்டீர் ஆண்டவரே. எல்லாம் நன்மைக்காகவே எங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது என்று நான் அறிகிறேன். ஹல்லேலூயா. என்ன போராட்டம், கஷ்டங்கள், நஷ்டங்கள் ஏன் வருகிறது, எதற்காக வருகிறது, எப்படி நடக்கிறது, எப்படி முடியும் அப்படின்னு நாங்கள் கேள்விகள் உங்களுக்கு இருக்குது. ஆனால் கர்த்தருடைய பதில் இதுதான். அன்பு கூறுவாயானால் என்னிடத்தில் நீ அன்பு கூறுகிற மகனாய் இருப்பாயானால் என்னுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு என்னுடைய இமேஜுக்கு நீ வர ஒப்பு கொடுப்பாயானால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே உன் குடும்பத்திலே, வாழ்க்கையிலே, தொழிலிலே நடக்கும். கரங்களை பலமாய் தட்டி நன்றி சொல்லலாமா மீண்டுமாய்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord for the promise you have given to your children, O Lord. Let everything work together for their good and for your purpose and glory, Lord. Thank you Lord for going to do that to our Master. We give you praise, honor and glory for that. In Jesus' mighty name we pray. Amen. Amen. Please be seated for 5 minutes.